இன்று உங்களுக்கு தொழிலில் இருந்த மந்தநிலை நீங்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுக்கள் தொடங்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு பிரதோஷ வேளையில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபடவும். ரிஷபம். பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் கூடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சார்த்தி நெய்தீபமேற்றி வழிபடவும். மிதுனம். இன்று எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலைப்பளு கூடினாலும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். கடகம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். எதிர்பாராத பணவரவு உண்டு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய மனமீதி கிடைக்கும். சிம்மம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். அரசாங்க ரீதியான காரியங்கள் சாதகமாக முடியும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையார் வழியில் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கி வர கஷ்டங்கள் விலகும். கன்னி. உங்களின் புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம். தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். தனுசு. ஆன்மீக நாட்டம் கூடும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் எளிதில் முடியும். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபமேற்றி வழிபட இன்னல்கள் குறையும். கும்பம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாள். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். இன்று உங்களுக்கு யோகமான நாள். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். திருமண வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை
அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.